பிரைஸ் தி லார்ட். நான் பேசுகிறது கேட்குதா? ஜீசஸ் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். முதல் அமர்வு அழைத்தலை குறித்து பேசினாங்க. இந்த ரெண்டாம் அமர்வு ஆண்டவரோட அழைத்தல். ஆண்டவர் அழைச்சிட்டார் எல்லாரையும். நம்ம கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோம். கிறிஸ்தவங்களில் ரெண்டு அழைப்பு இருக்குது. ஒன்று தனி குருத்துவத்திற்கான அழைப்பு, இன்னொன்று பொது குருத்துவத்திற்கான அழைப்பு. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு ஒரு தனி குருத்துவம் ஒன்று இருக்கிறது, பொது குருத்துவம் ஒன்று இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள். நீங்கள் தூயவராக இருங்கள், ஏனெனில் நான் தூயவன். எப்போவுமே இயேசுசாமி பரிசுத்தராக இருக்கிறார். நம்ம எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாங்க. நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கடவுள் நம்ம எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம இந்திய தேசத்தில், ஆசியா கண்டத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த தாய் வயிற்றில், இந்த தகப்பன் வயிற்றில் அவங்களுக்கு ஒரு மகளாக பிறக்கணுங்கிறது இறைவனோட திட்டம்தான். நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாங்க. அந்த அழைத்தலுக்குரிய வாழ்வில் நம்ம நிலைத்திருக்கிறோமா அப்படின்னுங்கிறது தான் இந்த அமர்வில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை: நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும். எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வை வாழ்கிறதுக்கு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஆண்டவரோட அன்பில் நிலைத்திருக்கிறதுக்கு, நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு தான் கடவுள் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம். எப்படி? நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி. இந்த அரங்கத்தில், இந்த ஹாலில் இருக்கிற எத்தனை பேர் நம்மளால் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும், நான் தூயவனாக இருக்கிறேன், மாசற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு? யோபு சாத்தான் கேட்கும் பொழுது அவர் தூயவராக இருந்தார், மாசற்றவராக இருந்தார்னு சொல்லிட்டு கடவுள் யோபு குறித்து சொல்லும் பொழுது சொன்னாங்க. இன்று நாம் பிறப்பு நிலையில் இருந்தே கத்தோலிக்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். டெய்லியும் திருப்பலிக்கு போகிறோம், டெய்லியும் ஜெபமாலை சொல்கிறோம், டெய்லியும் இறை வார்த்தையை படிக்கிறோம். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், நான் தூயவனாக இருக்கிறேன், தூய்மையுடையவனாக இருக்கிறேன், மாசற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும். இப்போ நாம் ஆண்டவரோட வார்த்தைக்குள்ளால் நாம் நிலைத்திருக்கின்றோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, ஒரு பொருளாதார இழப்பு, ஒரு விபத்து, இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் வார்த்தையை நம்பி போகிறோமா, இல்லைன்னா உலகம் போகிற போக்கில் போகிறோமா? இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும்னு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, கத்தோலிக்க கிறிஸ்தவர் தான். ஆனால் அவரோட டிசி இதிலெல்லாம் அந்த மதம்ங்கிற இடத்துல வேறு ஒரு பேர் இருக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் இருக்காது. நண்பர் தான், தெரிஞ்சவங்க தான். கேட்டேன்னா, நான் இந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தேன்னா எனக்கு அரசு வேலையில் சலுகை கிடைக்காது. நாம் அந்த அழைத்தலுக்குள்ளே அழைத்தல்ல இயேசுவோட பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை: கடவுள் நம்மை ஒழுக்கக்கேட்டுக்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார். நம்மளை எதுக்கு கடவுள் அழைச்சாரு? எதுக்காக அழைச்சாரு? தூய வாழ்வுக்காக அழைத்தார். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா, தூய்மையான வாழ்க்கையா, ஒழுக்கமான வாழ்க்கையா, ஒழுக்க கேடு உள்ள வாழ்க்கையா அப்படின்னுங்கிறத எல்லாரும் நாம்
சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது இறைவார்த்தை. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது இறைவார்த்தை. அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார், நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாதிரி பிரதர் வாட்ஸ்அப்பில் போட்டு தியானத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம குழுமி இருக்கிறோம். இதே மாதிரி கடவுள் நம்ம தூய்மையாக வாழ நமக்கு அழைப்பு விட்டுருக்கிறார். அது எப்படின்னா, காலங்களுக்கு முந்தைய அழைப்பு. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம். காலங்களுக்கு யுகங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அழைப்பு தான். அந்த அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கிறோமா அப்படின்னுங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். நீங்கள்லாம் நினைக்கலாம், ஊழியத்தின் பாதையில் இருக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க போகிறாங்க, உடல் உழைப்பெல்லாம் தேவையில்லை, போய் ஆண்டவரோட வார்த்தையை உடைக்கிறாங்க, கடவுள் அவங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் பொருளாதார தேவைக்கு அவன் என்ன பாடுபடுறானுங்கிறது அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கும் மனைவிகளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் அவங்க வாழ்கிற அந்த தேவைகளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக நம்ம எழுந்து பிரகாசிப்பித்து நம்ம ஒளி வீசணும் தான். ஆனால் நம்ம கை கொண்டு செய்கிற காரியம் அனைத்திலும் ஆண்டவர் உடன் இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் எப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது, அது கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு முறையில் வருகிறதா அப்படின்னுங்கிறத நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. பொதுநிலையினர் நம்ம இங்கே குழுமி இருக்கிறோம். அந்த பொதுநிலையினரின் அழைப்பு எத்தகையது அப்படின்னுங்கிறத நம்ம கத்தோலிக்க திரு அவையின் திருமறை நூல் எண் 897 940 இவ்வாறு சொல்கிறது. பொதுநிலையினரோட அழைப்பு இறை திட்டத்திற்கு ஏற்ப உலகியல் சார்ந்த காரியங்களை ஒளிர்வித்து ஒழுங்குபடுத்துவதன் வழியாக இறை ஆட்சியை தேடுவதை தமக்கே உரிய அழைப்பாக கொண்டுள்ளனர். இவ்வாறு அவர்கள் தூய வாழ்வுக்கும் திருத்தூத பணிக்குமான அழைப்பையை நிறைவேற்றுகிறார்கள். இவ்வழைப்பு திருமுழுக்கு பெற்ற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் நினைக்கலாம், இன்றைக்கி ஒரு பிரதருக்கு மட்டும்தான் நற்செய்தியை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, ஒரு சிஸ்டருக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, இல்லைன்னா என்னோட அன்பிய தலைவருக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஆண்டவருடைய வார்த்தையை உடைத்து கொடுக்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்குமே ஆண்டவரோட வார்த்தையை உடைத்து கொடுக்கறதுக்கு, அவரோட பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆதாம கடவுள் பேர் சொல்லி அழைத்தார். பிரதர் சொன்னாங்க, முதல் அழைப்பில் ஆதாம படைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரியமானவர்களே. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் அவர் மனிதனை படைக்கின்ற பொழுது, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த பூமியிலிருந்து நிலத்தின் மண்ணை எடுத்து அதில் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் அவர் மூச்சு காட்ட ரூவா என்னும் மூச்சு காட்ட அவர் கொடுக்கும் பொழுது மனிதன் உயிர் உள்ளவன் ஆகிறார் பிரியமானவர்களே. தொடக்க நூல் 2:17 அவர் சொல்கிறாரு, நீ நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்த மட்டும் உண்ணாதே, நீ அதை உண்ணும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறார் பிரியமானவர்களே. அவர் விலா எலும்பில் இருந்து எடுத்து அந்த படைக்கப்பட்ட அந்த பெண் அந்த ஆப்பிளை அந்த கனியை அவர் கையில் கொடுத்து அதை சாப்பிட்டு அவங்க கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரோட அழைத்தலில் நிலைத்திருக்க முடியாமல் அவங்க அவங்க பாவம் செய்கிறாங்க. கடவுள் கேட்கும் பொழுது அவர் சரண்டர் பண்ணியிருக்கலாம், ஐயோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணியிருக்கலாம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது தப்பு. நம்ம செய்தோம், உங்கள் பிள்ளை எத்தனை மார்க் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பக்கத்து வீட்டு பையனோட நல்லா படிக்கும் அப்படின்னு. அவன் பிள்ளை 60 எடுக்குமா, 70 எடுக்குமா, 90 எடுக்குமா, அதுதான் நீ சொல்லலாம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தவொன்னே அப்படியே அடுத்தவன் மேலே கையை காட்டிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு நான் காரணம் கிடையாது, அவங்க தான் காரணம் அப்படின்னு இருக்கும். நம்ம கிறிஸ்தவங்களோட அழைப்பு இப்படி தான் இருக்கிறது பிரியமானவர்களே.
வார்த்தையை மீறி கடவுளோடு நாம் இணைந்திருக்க முடியாது. ஆதாம் முதல்ல இந்த கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆதாம். அவருக்கு தாய் தந்தையை அறியாத நபர், மழலையாய் பிறக்காத குழந்தையாய் பிறக்காத ஒரு நபர் தான். அவருக்கு முன்னைய வரலாறுகள்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி அப்பா எப்படி நடந்தாங்க, அவருக்கு முன்னாடி ஒரு இறைவாக்கினர் இப்படி நடந்தாங்க, ஒரு ஊழியக்காரங்க இப்படி நடந்தாங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடி பார்த்து அவங்க வழியில் நடக்கக்கூடிய ஒரு வரலாறு எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. அதனால தான் அவர் தாய் தந்தையை அறியாத ஒரு நபர், மழலையாய் பிறக்காத ஒரு நபர். அவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கடவுளோட ஒன்றித்திருக்க வேண்டிய அந்த காரியம்தான். ஆனால் அவர் அந்த பாவத்திலிருந்து அவர் விலகி போகும் பொழுது கீழ்ப்படியாமையினால், அந்த கீழ்ப்படியாமையினால் அவர் அந்த தவறை செஞ்சால் கூட கடவுள் கேட்கும் பொழுது அவர் சரண்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னானா அந்த அழைப்பில் அவர் நிலைத்திருக்கலாம். அவர் அந்த பாவத்தை அந்த பெண் மேலே போட்டார். அவர்கள் அந்த அழைப்பில் இருந்து விலகி சென்றார்கள், ஆண்டவரோட அன்பில் இருந்து விலகி சென்றார்கள். பிரியமானவர்களே, அந்த வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவாவை பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை சொல்கிறது, எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். ஆதாம் ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அவர் சொன்னது ஒரே ஒரு காரியம்தான், தோட்டத்தின் மரத்தில் இருந்த எல்லா கனியையும் நீ உண்ணலாம், இந்த மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதேன்னு ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி மடுக்காமல் கீழ்ப்படியாமல் கடவுள் நீ கேட்கும் பொழுது அந்த பெண் மேலே படியை போட்டு அவர் அந்த மேன்மையை, அவர் அந்த அழைத்தலில் இருந்து, அந்த அழைப்புக்குள்ளால் இருந்து அழைத்தலில் இருந்து கீழ்ப்படியாமையினால் அந்த அழைத்தலில் நிலைத்திருக்க முடியாமல் அவர் இழந்து போனார். பிரியமானவர்களே, தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை, நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. தொடக்க நூல் 6:14 சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி நோவா ஒரு கார்பெண்டர் கிடையாது. பிரியமானவர்களே, அந்த வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அவர் ஒரு நீதிமானாக இருந்தபடியினால் கடவுள் அவர் அழைச்சி அவர் சொல்கிறாரு, நீ ஒரு பேழை செய், அதில் அறைகள் அமைத்து உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு. அதை நீ செய்ய வேண்டிய முறை நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். தொடக்க நூல் 6, 14, 15, 16 3 இறைவார்த்தைகளை வாசித்தா தெரியும். பிரியமானவர்களே, 100 ஆண்டுகள் ஆகிறது அந்த பேழை அவர் செய்து முடிக்கிறதுக்கு. 1 ஆண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டு, 10 ஆண்டுகள். அவர் பார்க்கின்ற பொழுது வரப்போக்கூடிய எல்லா நபர்களும் இந்த ஒரு கட்டாந்தரையில் நீ இவ்வளோ பெரிய ஒரு பேழையை செஞ்சிட்ருக்கிற, உனக்கு பைத்தியமானு கேட்டிருப்பாங்க, லூசான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்தவங்களை பற்றி கமாண்ட் அடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப லேசான காரியம். அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு 1008 குறை இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் நீ எதுக்காக இந்த காரியத்தை செய்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அவரை கிண்டல் பண்ணியிருக்கலாம். எதுக்காக இதை செய்கிறேன்னு கேட்கும் பொழுது அந்த ஜனங்கள்லாம் முட்டாள, பைத்தியக்காரன், என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரோட வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவர் அந்த பேழையை செஞ்சு முடிக்கிறாரு. பேழையை செஞ்சு முடித்த உடனே உலகம் அதுவரை காணாத அளவுக்கு அந்த மழை வெள்ளத்தின் காரணமாக அந்த பேழை தூக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அதிலிருந்து அவரோட சந்ததிகள் எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. அந்த வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படிந்து நடந்ததுனால நோவாவும் அவர் சந்ததியரும் அந்த காப்பாற்றப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அழைப்பின் மேன்மையில் ஆபிரகாமை குறித்து போன செஷன்லேயே பிரதர் தெளிவாக சொல்லிட்டார் உங்களுக்கு. இருந்தாலும் பிரியமானவர்களே, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் சொந்த நாடை விட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம்? ஆபிரகாமின் அழைப்பை பொறுத்த வரைக்கும் காரானிலிருந்து கானான் வரை, காரான் சொல்கிற நாட்டிலிருந்து கானான் சொல்கிற நாட்டுக்கு அவர் போனார். அவர் மாசற்றவனாக இருந்தார். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் 75 வயதில் வாக்குத்தத்தம் கிடைக்குது, 25 ஆண்டுகள் காத்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் கடவுள் அவருக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறார். பிரியமானவர்களே, இறுதி வரை கடவுள் வாக்களித்ததை நிறைவேற்றுவார், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் அதே கடவுள் தான் அவரை கேட்குறாரு, உன் மகனை பலியிடுன். அப்போ கூட ஆபிரகாம் உன்னை பெரிய இனமாக்குவேன்னு சொல்லி சொன்னார், பிறகு ஏன் என்ன பலியிட கேட்குறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் பேசாமல் அந்த மலைக்கு கொண்டு போயிட்டு நான் ஒரே மகனை பலியிட துணிந்தார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தினால தான் அவர் அன்னைக்கு யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசத்தின் தந்தை என ஆபிரகாம் போற்றப்படுகிறார். பிரியமானவர்களே, மோசேயினோட அழைப்பை நம்ம பார்க்கின்ற பொழுது 40 ஆண்டுகள் அரண்மனையில், 40 ஆண்டுகள்
இஸ்ரேலை அழைத்து செல்ல மேய்ப்பனாக, பிரியமானவர்களே, இந்த இஸ்ரேலை அழைத்து செல்ல மேய்ப்பனாக அவரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர் சொல்கிறார், நான் திக்குவாயன் ஆயிட்டேன், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, உன் வாயின் வார்த்தையாக நான் இருப்பேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்துட்டு சொல்கிறார். பிரியமானவர்களே, முன்னாடி செங்கடல் இருக்குது, இஸ்ரேல் படைகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கடவுள் ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள், ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். அந்த மக்கள் கொடுக்குற அழுத்தம் தாங்க முடியாமல் மோசே வந்து, கடவுளே நீ சொன்ன வார்த்தையின்படி இந்த மக்கள் நான் அழைத்து சென்றேன், முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்த்தா எகிப்திய படைகள் இருக்குது, நான் எங்கே போவேன்? இந்த ஜனங்களை உங்களோட வாக்குத்தத்தத்தின்படி தான், உங்கள் வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து தான் நான் அழைத்துட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. விடுதலை பயணம் 14:14, இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள், ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவர்களை வந்துட்டு கடவுள் வந்துட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அதை வந்து மீட்டெடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம தானியேலை குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது அழைத்தல் வாழ்வில் நிறைய அரசர்கள், நிறைய ஆட்சிகள் எல்லாமே மாறிச்சு. தானியேல் இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அரசன் எவ்வளோ த்ரெட் பண்ணாலும், எவ்வளோ அவங்களுக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுத்தாலும் அந்த இதில் அவர் உறுதியாக இருந்தார். பிரியமானவர்களே, தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவரிடம் அனுமதி கேட்டார். இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கணும், ஒரு தவ காலத்தில் நம்ம வந்துட்டு மீன் கறி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. பிரியமானவர்களே, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தானியேல் அந்த சொன்ன வார்த்தையில் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருந்தார். பிரியமானவர்களே, மீண்டுமா அவருக்கு ஒரு நாளில் நம்ம வந்துட்டு ஒரு மனித பலவீனத்தின்படி நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், இன்றைக்கி வந்துட்டு காலையில் பூசைக்கு போயாச்சு, அதனால் இன்றைக்கி ஜெபம் பண்ணாட்டா பரவாயில்ல, இன்றைக்கி வந்துட்டு நம்ம பைபிளை வந்துட்டு ஒரு 4 அதிகாரம் வாசிச்சாச்சு, நாளைக்கு சேர்த்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட ஒரு ஸ்கிப் பண்ணாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தானியேல் தான். பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு 3 முறையும் ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. பிரியமானவர்களே, தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்த பின் தம் வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார். நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நான் வீடு வாங்கணும், என் பிள்ளைக்கு நல்லா வரணம் அமையணும். டெய்லி ப்ரேயர் பண்ணும் பொழுது கடவுளுக்காக நன்றி சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தார். பிரியமானவர்களே, அவரோட விசுவாசத்தை பார்த்து அவரை எப்படியா த்ரெட் பண்ணோன்னு சொல்லிட்டு சிங்கத்தோட குகையில் கொண்டு போடுறாங்க. பிரியமானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. பிரைஸ் தி லார்ட். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அவரே வாழும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. தானியேலை சிங்க கொகையில் போட்டுட்ட, நீ உயிரோடு ஆராதிக்கும் தேவன் உன்னை விடுவித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது தானியேல் சொல்கிறாரு, நான் விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த அரசர் வந்து சொல்கிறாரு, தானியேலின் கடவுளே வாழும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்துட்டு ஒரு அழைப்பு இருக்கலாம், கனவை சொல்லக்கூடிய அந்த கனவை சொல்லக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய அந்த அபிஷேகம் இருக்கலாம். ஆனால் நம்ம மனித தன்மையில் பார்க்கின்ற பொழுது எடுத்த முடிவில் டெய்லி 3 வேளை ப்ரேயரு, அதுக்கப்புறம் இந்த விளக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற தன்மையில் நிலைத்து இருக்கிறது. மீண்டுமாய் நீங்கள் அபிஷேகம் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் வரும். பிரியமானவர்களே, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா திருப்பலிக்கு போகிறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாடுகள் மத்தியில் தான் நம்ம வந்துட்டு அபிஷேகத்தை பெற முடியும். பிரியமானவர்களே, உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆயினும் துணிவோடு இருங்கள்னா பாடுகளை தாண்டி தான்
நம்ம வந்துட்டு பரலோகத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. தாவீதோட வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றேன் என்றார். தாவீதோட வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சாமுவேல் அந்த கொம்பின் அபிஷேகம் ஃபுல்லாக அந்த எண்ணெயை எடுத்து அவரை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணுறாங்க. திருப்பாடல் 23:1 அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எல்லாரும் நலிஞ்ச நிலையில் ஒரு தேவை இருக்கும் பொழுது இன்னும் கடவுளுக்கான ஆவியா அனலா அக்னியா அபிஷேகமாக நல்லா அந்த காரியம் நிறைவேறது வரைக்கும் அனுதினமும் செப்பிப்பாங்க. ஃபாஸ்டிங் இருப்பாங்க, 7 நாள் இருப்பாங்க, 9 நாள் இருப்பாங்க, 13 நாள் இருப்பாங்க, 9 நாள் இருப்பாங்க. அந்த காரியம் கை கூடின உடனே அந்த டிக் அடிச்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பிரியமானவர்களே. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது, கடவுளோட அன்பில் நம்ம நிலைத்திருக்கின்ற பொழுது, ஆடு மேய்த்துட்டு இருக்கின்ற தாவீது அவன் மனைவி வந்து கேட்குறாங்க, இப்படி நீ வந்துட்டு ஆடி பாடி, நீ ஒரு அரசனாக இருந்த பிறகு நீ வந்துட்டு இப்படி ஆடி பாடி மக்கள் ஜனெல்லாம் பார்க்குது, இப்படி கடவுளை வந்துட்டு நடு ரோட்டில் இருந்து ஆடை இல்லாமல் ஆடி பாடி ஆராதிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மூலமாக த்ரெட் பண்ணும் பொழுது அவர் சொல்கிறார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அரசனாக உயர்த்திய ஆண்டவர், இந்த வாழ்க்கையே அவர் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எத்தனை பேர் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், பங்கு தளங்களில், நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், அண்டை வீட்டார் இடத்துல என் தெய்வம் தான் உண்மையான தெய்வம், என்ன வந்துட்டு நான் இப்படி வந்துட்டு ஒரு படுகொலியில் இருந்தேன், இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கார் அப்படின்னா அது ஆண்டவர் தான் காரணம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அரசராக உயர்த்திருக்கிறார், இந்த காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எத்தனை பேர் ஆண்டவருக்காக அறிக்கையிட முடியும் பிரியமானவர்களே. பெலிஸ்தியர் கூட அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி காக்கின்ற பொழுது தாவீது வந்துட்டு போகிறாரு. ஒரு வாளோடும் படையோடும் கேடயத்தோடும் எல்லாமே நிற்கிறாங்க. ஆனால் தாவீது ஒரு கவன்கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு, உயிருள்ள ஆண்டவர் பேரால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தில் தான் நம்ம நிலைத்திருக்கணும் பிரியமானவர்களே. தாவீதுக்கும் பாடுகள் வந்தது. பெத்சபா மூலமாக அவர் அந்த ஊனியல்பின் இச்சையினால் அந்த ஊனியல்பின் இச்சையினால் அவர் வந்துட்டு பாவத்தில் வீழ்ந்தார். மீண்டுமாய் அந்த படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னுங்கிறத அது சென்சஸ் எடுத்து கணக்கெடுத்து அதை வந்துட்டு பாவத்தில் வீழ்ந்தார் பிரியமானவர்களே. இருந்தாலும் அந்த திருப்பாடல் 51 நாத்தான் இறைவாக்கினர் அவரோட பாவத்தை வந்துட்டு அறிக்கையிட்டு சொல்லுகின்ற பொழுது முற்றிலுமாக சரணடைந்தார். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும், உரிதரும் ஆவியை எனக்குள்ளே உருவாக்கியறலும், முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணாங்க பிரியமானவர்களே. நமக்கு ஒரு நற்கரணை ஆசீர்வாதத்தில் 10 நிமிஷம் முழங்கால் போட்டு நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரியமானவர்களே. உடல் ஒத்துழைக்கலை. ஆனால் தாவீது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைந்தார், முற்றிலுமாக சரணடைந்தார். மீண்டுமா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அரசராக இருந்தால் கூட பாடுகளை கடந்து தான் நம்ம அந்த பரலோகத்தை நம்ம பெற முடியும் பிரியமானவர்களே. பாடுகள் இல்லாமல் யாருக்குமே எந்த வெற்றியுமே கிடைக்காது பிரியமானவர்களே. ஒசேயா இறைவாக்கினர் வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ப்ராஃபட், பெரிய இறைவாக்கினர், மக்களிடத்தில் போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கின்ற இறைவாக்கினர். அவருக்கு கடவுள் சொல்கிறார், ஐயோ ஒரு குடிகாரன் இல்லைன்னா ஒரு பாவத்தில் வாழ்கிற ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீ ஒரு வேசி பண்ண திருமணம் பண்ணு அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கலாம். ஒரு இறைவாக்கினர்கிட்ட போயிட்டு சொல்கிறார் பிரியமானவர்களே. ஒசேயா 1ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. யாராவது எடுத்து வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு இறைவாக்கினர் பிரியமானவர்களே. அந்த நாடு வேசித்தனத்தில் மூழ்கி உள்ளது, நீ அந்த பாவத்தை, நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒசேயா இறைவாக்கினர், ஆண்டவரே நான் டெய்லியும் பைபிள் படிக்கிறேன், நான் மாசற்றவனாக இருக்கிறேன், விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறேன், எனக்கு போய் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல பிரியமானவர்களே. அவர் சொன்ன வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறார். ஒசேயா 3ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. ஒசேயா 3:1 வாசிங்கம்மா.
ஆமாம், ஒசையா 1:2 சொல்கிறாரு, வேசி பிள்ளைகளை பெற்றுடு அவளை வந்துட்டு திருமணம் பண்ணுன்னு சொல்கிறார். மீண்டுமா அந்த வார்த்தையை விபச்சாரியா ஒரு பெண்ணின் மேல் காதல் கொள் அப்படின்னு சொல்கிறார். ஒசையா 6:6 இறைவார்த்தை சொல்கிறது, உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன், எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையை நான் விரும்புகிறேன். ஒரு வார்த்தை கூட அவர் திரும்ப கேட்காம ஆண்டவரோட வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தையை முற்றிலும் நிறைவேற்றுறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அரசாங்க வேலை கிடச்சிட்டு இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டிட்டு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கின்ற பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம பங்கு பணியாளர், நம்ம அன்பியத்தில் உள்ளவங்க இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு சொன்னேன்னா என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட அந்தஸ்து என்ன, நாம் போய் இந்த காரியத்தை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பிரியமானவர்களே, ஒசேயா இறைவாக்கினர் அவர் இறைவாக்கினராக இருந்த பிறகும் கூட, மாசின்மையில் நிலைத்திருந்த பிறகும் கூட ஆண்டவரோட வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரோட அழைப்பெல்லாம் ரொம்ப படித்தவங்க, ரொம்ப மெத்த ஞானி அப்படியெல்லாம் இருக்காது. பிரியமானவர்களே, அவர் வந்துட்டு மத்தேயு அழைக்கும் பொழுது, லேவி அழைக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரோமே ஆளுநர்களிடத்தில் ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க. பிரியமானவர்களே, இப்போ நமக்கு வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாம் வருதில்ல, அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ, வீடோட அமைப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி இந்திய அரசாங்கம் நமக்கு விதிக்குது. பிரியமானவர்களே, ஆனால் இந்த ரோமே அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை வசூல் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த டாக்ஸ் கலெக்டராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதிலிருந்து அதிகமாக வரியை வாங்கி ரோமே அரசுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து சுகபோக வாழ்க்கையை வாழ்வாங்க. பிரியமானவர்களே, அந்த இடத்துல இருந்து தான் அந்த டாக்ஸ் கலெக்டராக இருந்த கணக்கு பார்க்கக்கூடிய அந்த நபரை தான் ஆண்டவர் 12 ஒருவராக தேர்ந்தெடுத்து நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்கள் பிடிக்கவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைத்தார். பிரியமானவர்களே, அந்த லேவி மிகுந்த சந்தோஷத்தோட ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். பரிசேயர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போகாமல் இந்த பாவியான நபரோட வீட்டுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, நோயுற்றவருக்கு அல்ல நோய் அற்றவருக்கே மருத்துவர் தேவை. பிரியமானவர்களே, பாவிகளை அல்ல, பரிசுத்தவான்களை அல்ல, பாவிகளையே மீட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நோயுற்றவருக்கு அல்ல, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நம்ம இப்போ நல்லா திடமாக ஆரோக்கியமாக இருக்கோம், நம்ம ஏன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்? நமக்கு வீக்காக இருக்கிறோம், வலுவிழந்து இருக்கிறோம், உடல் சோர்வாக இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மருத்துவரை பார்த்து அந்த டேப்லெட்டோ மெடிசினோ எல்லாம் எடுக்கணும். பிரியமானவர்களே, அதுதான் இயேசு சாமி அவர்களுக்கு புரிகின்ற பாஷையில் தெல்ல தெளிவாக பாமர மக்களுக்கு புரிகின்ற பாஷையில் சொல்கிறார், நோயுற்றவருக்கு அல்ல நோய் அற்றவருக்கே மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லி. பேதுருவோட வாழ்க்கையை பார்க்கின்றோம். சாதாரண மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு நபர் தான். பிரியமானவர்களே, பழைய ஆழத்தில் தள்ளி கொண்டு போடுன்னு சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. பரப்பில் இருந்து அவர் ஃபிஷர்மேன். பிரியமானவர்களே, எந்த இடத்துல மீன்பாடு அதிகமாக கிடைக்கும், எந்த இடத்துல வெள்ளை ஓட்டம் அதிகமாக இருக்கும், எந்த சீசனுக்கு, எந்த தட்பவெட்ப நிலைக்கு எந்த மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலோரமாக இருந்து அந்த இடத்துல இருந்த அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் பாடுபட்டு அவர் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மீனும் கிடைக்கலன்னு சொன்ன பிறகு கூட ஆண்டவரோட வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து கடவுள் சொன்னதை கேட்டார். மிகுதியான மீன்பாட்டை பார்த்ததும் ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி சரணடைந்தார். பிரியமானவர்களே, பேதுருவோட வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை மறுதளித்த ஒரு நபராக இருக்கிறார். இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில் மறுதளிப்புகள் வரும், அவமானங்கள் வரும், ஆண்டவரை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். உலகத்தோட அழுத்தத்தின் காரணமாக நம்ம ஆண்டவரோட அன்பில் இருந்து, அந்த வார்த்தையில் இருந்து, விசுவாசத்தில் இருந்து விழக்கூடிய நிலைமை வரும். ஆனால் கடவுள் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். மீனை பிடிச்சிட்டு கொண்டிருந்த நபரை மறுபடியும் கூட்டு என் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபையோட தலைவராக அவர் வந்துட்டு கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உலகத்தில் பிரசங்கத்தில், பேதுருவோட பிரசங்கத்தில் 3000 பேர் வந்துட்டு மனம் மாறினாங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. பிரியமானவர்களே, 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் மனம் மாறுறதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, சாதாரண மீன் பிடித்து கொண்டிருந்த நபரை அவர் வந்துட்டு உயர்த்துறார். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவரோட அன்புக்கு உரிய பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் மாற முடியும். பிரியமானவர்களே, பவுலோட வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. நான் அவர் சொல்கிறாரு, என்னோட பாஸ்ட்டில் நான் எப்படி இருந்த ஒரு நபர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது பிரியமானவர்களே. அதான் அவர் சொல்கிறாரு, நான் கடவுளோட திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்ற ஒரு ஆள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு. திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் ஆண்டவரோட அழைப்பு வருது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய். ஒரு பவுலாகிறதுக்கு முன்னாடி சவுலாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர் தமஸ்குக்கு போகிற வழியில் ஒரு கீழே விழுந்து அவரோட பார்வை மங்கி போயிட்டு மீண்டும் அவருக்கு வந்துட்டு அந்த அழைத்தலுக்குரிய வாழ்வில் என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் அப்படின்னு கேட்கின்ற பொழுது பார்வை மீண்டுமா கிடைக்குது பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு நபர் ரோமேயர்கள் எழுதிய திருமுகத்திலிருந்து பல பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம், கலாத்தியர்கள் எழுதிய திருமுகம், திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம், இன்னும் 13 திருமுகங்களை அவர் எழுதுகிறார் ஆண்டவரோட வார்த்தைக்கு. ஒரு பெரிய ஸ்காலர், ஆனால் யூதர்களுக்கு போகல பிரியமானவர்களே. பிற இனத்தாருக்கு போய் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரோட அழைப்பு தான் இப்படி தான் இருக்கும் பிரியமானவர்களே. கிறிஸ்தவனை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு நபரை அவர் அழைக்கின்ற பொழுது, அந்த அழைத்தல் வாழ்க்கையில் அவர் நிலைத்திருக்கின்ற பொழுது 13 நிருபங்களை எழுதக்கூடிய ஒரு நபராக அவர் மாறுறார். 13 நிருபங்களை எழுதக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட அவர் வாழ்க்கையில் மனாந்தரம் இருந்தது, பாடுகள் இருந்தது, சவுக்கடிகள் இருந்தது, கப்பல் பயணத்தில் அவருக்கு வந்துட்டு சோர்வு இருந்தது. எல்லாத்தையும் அவர் ஆண்டவரோட பேரால், ஆண்டவரோட வார்த்தையால், ஆண்டோட வார்த்தையில் நிலைத்திருந்து எல்லாத்தையும் என் ஆண்டவருக்காக எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும்னு சொல்லிட்டு முற்றிலும் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி, கிறிஸ்தவ அறிவிக்கிறவங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு நபர் இன்னும் 13 நிருபங்களை எழுதி ஆண்டவரோட வார்த்தையை டெப்த்தாக போயிட்டு ஆண்டவரோட ஆழத்தில், ஆண்டவரோட அன்பில், அகலத்தில் இன்னும் வந்துட்டு ஆண்டவரில் நிலைத்து இருக்க பல வார்த்தைகளை எழுதி பல மக்கள் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்தார் பிரியமானவர்களே. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். நம்ம தூய்மையோட பரிசுத்தத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் பிரியமானவர்களே. ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்துட்டு தூய்மையற்று போய் இருக்குது, அதில் வந்துட்டு ஃபுல்லாக நல்ல தண்ணியை நம்ம ஊற்றி வச்சானா அந்த அழுக்கு இந்த நல்ல தண்ணியோடு சேர்ந்து நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழலாக போயிடும் பிரியமானவர்களே. எபிரேயர் 12:15 இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, உங்களில் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேறு எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, இல்லைன்னா வந்துட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், அந்த நோய் வந்து குணமாகலைன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை என்னது சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, டாக்டரை பார்க்குறோம், நம்மளால் சரி பண்ண முடியல, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட போவோமா? நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமாக? நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜாதகத்தை தேடி போவோம், மாந்திரிகத்தை தேடி போவோம், எல்லாத்தையும் போவோம். வெளியில் நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் பிறப்பு நிலை கிறிஸ்தவன், நான் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவன், நாங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு உந்துதல், ஒரு சூழல் வரும் பொழுது நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம வந்து நிலைத்து இருக்கணும் பிரியமானவர்களே. அதெல்லாம் அந்நிய மதத்தவர்கள் செய்கிறது. நம்ம உயிருள்ள தேவன், இருக்கின்றவராக இருக்கின்றவர், நமக்காக நம் பாவங்களுக்காக இரத்தத்தை கொடுத்த அந்த இயேசு நம்மளை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த அழைத்தலுக்குரிய வாழ்வில் நம்ம நிலைத்திருக்கணும் பிரியமானவர்களே. இல்லை நேராக பைபிளில் பார்த்தோம். இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் பொதுநிலையினர் எப்படி அழைத்தலுக்குரிய வாழ்வில் நிலைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நீதிபதி குரியன் ஜோசப், கேரளாவை சேர்ந்தவர் பிரியமானவர்களே. அவர் நிறைய உச்ச நீதிமன்றத்தில் பல பெரிய உயரிய பதவிகள்லாம், ஜட்ஜாக பெரிய உயரிய பதவிகள்லாம் வகித்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு வழக்கறிஞர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மாநாட்டில் இவர் வந்துட்டு முக்கியமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கணும், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இவர் போகணும். இவர் சொல்கிறாரு, இந்திய தேசிய ஒருமைப்பாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துலேயுமே அடுத்த மதத்தை வந்துட்டு மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்று கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனிதமான நாள். 2015ஆம் ஆண்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்துட்டு கோயிலுக்கு போகணும்,
ஆண்டவரோட பாடுகளை தியானிக்கணும், ஆண்டவரோட திருப்பலியை நான் வந்துட்டு கலந்துக்கணும், அதில் நான் போகணும். அதனால் நான் வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே த்ரெட் பண்ணுறாங்க. அவர் அந்த த்ரெட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை பிரியமானவர்களே. இந்த பொருட்டாக கூட மதிக்காமல் அவர் வந்துட்டு சொல்கிறாரு அந்த இடத்துல, திருப்பாடல்கள் 18ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை, ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை ஏது? அந்த வார்த்தையை வந்துட்டு அந்த நீதிபதிகள் முன்னாடி சொல்கிறாரு. என்னோட மதம், நான் சார்ந்திருக்கிற அந்த கடவுள், அதற்கான இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள், நான் திருப்பலிக்கு செல்ல வேண்டும். இந்த மத ஒருமைப்பாடு, உங்கள் அரசியலமைப்பு சட்டம்லாம் இதில் வந்துட்டு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளன்னு சொல்லி நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க. ஆனால் நான் வந்து ஆண்டவருக்காக அந்த பாடுகளை தியானிக்கிற அந்த ஒரு நிலையில் என்னோடய மதம் காட்டுற வழியில் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்துட்டு அந்த சான்றை பகிர்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும். எங்கள் கம்பெனிலலாம் 24/7 தான் பிரியமானவர்களே. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் ஆகணும். ஆனால் வந்துட்டு காலையில் வேலைக்கு போனேன் அப்படின்னா சாயந்தரம் வந்து திருப்பலி பார்க்கலாம். இன்னும் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறவங்க, இன்னும் வந்துட்டு போலீஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பணிக்கு போகணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த இடத்துல காலையில் வேலைக்கு போகிறோம்னா சாயந்தரம் எங்கே திருப்பலி இருக்குதோ அதை பார்த்துட்டு ஆண்டவருக்கு உரிய இடத்த நம்ம கொடுக்கணும். பொருளாதாரம் மட்டும்தான் வேணும், கடவுளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம முன்னிலைப்படுத்தணும். அப்போ தான் அழைத்தலுக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து நிலைத்திருக்க முடியும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கையை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் நற்பேறு பெறுவார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே இந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பாக 2015ஆம் ஆண்டில் அவர் அந்த மீட்டிங் போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கேள்வி கணைகளை எழுப்புகிறாங்க நீதிபதி ஜோசப் குரியன் அவர்களை. அதற்காக அவர் சொல்கிறாரு, என்னோட மத வழிபாடு எனக்கு முக்கியம், என்னோட கடவுள் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளமும் இந்த அரசியலமைப்புக்கும் நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டை நீங்கள் வேற ஒரு நாளை மாற்றி வச்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பிரியமானவர்களே, லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் அவர் வந்துட்டு 3rd ரெஜிமெண்ட் அந்த கவல்ரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல வந்துட்டு பணிபுரிகின்ற பொழுது அந்த பரேடை முடிஞ்ச உடனே எல்லாருமே போயிட்டு அந்த இந்து மதம் நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டில் கலந்துக்கணும். ஒவ்வொருத்தராக போயிட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பூஜை பண்ணணும். மிலிட்ரி ரூல் படி உயர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதை வந்துட்டு அதை பண்ணியே ஆகணும். இந்த லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் சொல்கிறாரு, நான் வந்து கிறிஸ்தவன், உயிருள்ள கடவுளை வணங்குறவன், கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு மிலிட்ரியோட ரூல்ஸை நான் வந்துட்டு மதிக்கிறேன். ஆனால் இந்த மத வழிபாடு பூஜை பண்ணுறதுக்கு என்னோடய மதம், நான் வழிபடுகின்ற தெய்வம் அதற்கு வந்துட்டு துணை போகாது. நான் உறுதியாக நான் நம்புகிற கடவுளை உண்மையாக நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை செய்ய மறுக்கிறார். பிரியமானவர்களே, 2017 அப்பாயின்மெண்ட்டு, 2021 வேலையை விட்டு தூக்குறாங்க. மிலிட்ரியோட ரூல்ஸ் படி அவர் அந்த உயர் அதிகாரி சொன்னதை அவர் செய்யாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பல கண்டன குரல்கள்லாம் எழுந்தது. பிரியமானவர்களே, இருந்தால் 2025 நவம்பரில் தீர்ப்பு வந்தது, அவரோட வேலைக்கு மீண்டுமாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. அந்த காரியத்தை தான் அந்த லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் அவர் வந்துட்டு பண்ணார். எனக்கு நான் வழிபடக்கூடிய, நான் கும்பிடக்கூடிய தெய்வம் உண்மையான தெய்வம். அந்நிய மதத்தோட பூஜையிலையோ அந்நிய மதத்தோட வழிபாடுகள்லையோ என்னால் கலந்து கொள்ள முடியாது. நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்க முடியும் அப்படின்னுங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையிலும் மறுமையிலும் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. பிரியமானவர்களே, மார்க்கு 10:29 அவர் வந்துட்டு அந்த வேலையை இழந்தார். ஆண்டவருக்காக இழந்து பிரகாசிப்பித்து ஒளி வீசும் பொழுது அவர் அந்த வேலையை வந்துட்டு அவர் இழந்தார். பிரியமானவர்களே, மீண்டுமாய் போன வருடம் நடந்த ஒரு நிகழ்வு, சுசில் நத்தனியல் LIC மேனேஜராக இருக்கிற ஒரு பிரியமானவர்களே, அவர் வந்துட்டு பகல்காம் அப்படின்னுங்கிற இடத்துல அவரோட மனைவி குழந்தைகளோட ஒரு காஷ்மீரில் ஒரு வந்துட்டு சுற்றுலா போயிருக்கார். பிரியமானவர்களே, தீவிரவாதிகள்
சுற்றி வளைக்கிறாங்க. வேற்று மத வழிபாடை சொல்லி அந்த இதை வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. உயிருள்ள தெய்வத்தை வழிபடுறேன், பிற மதத்து வழிபாடோ பிற மதத்து தெய்வத்தை குறித்து உள்ளதோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கன் ஷூட் பண்ணி அவர் அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவருக்காக உயிர் விடுறாரு. 2 தீமோத்தேயு 1:12 இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன், எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. நைச்சட்டம் 5:17 சொல்கிறது, கொலை செய்யாதே. வேற்று மத தெய்வத்தோட அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு சொல்லி உயிருள்ள தெய்வத்தோட விசுவாசத்தில் நிலைத்திருந்ததுனால அன்று சுசில் நத்தனியல் போன வருடம் தான் அவர் கொல்லப்பட்டார். பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 34:14 இறைவார்த்தை சொல்கிறது, நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது, ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர். வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். இப்போ ஆண்டவரோட பெயர் வந்து வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். இப்போ அந்த இடத்துல அந்த சுசில் நத்தனியல் சொல்கிறாரு, அந்த தெய்வத்தோட பெயரை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தீவிரவாதிகள் அவரை வந்துட்டு சுட்டு கொள்கிறாங்க. ஆண்டவருக்காக அவர் உயிரை விடுறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை: தள்ளவிருக்கின்றது. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நாட்கள் 70 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்ம இறுதி வரை இறக்கும் வரை நம்ம நம்பிக்கையோட ஆண்டவரோட வார்த்தையை சோதனையின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் இன்னல்கள் மத்தியிலும் இடர்கள் மத்தியிலும் இடர்பாடுகள் மத்தியிலும் நம்ம அதை ஏற்று ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பித்து நம்ம ஒளி வீசும் பொழுது அந்த அழைத்தலில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்களை மாறி நாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு அந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பை இந்தியா வந்து ஜெயித்தது பிரியமானவர்களே. அப்போ அந்த ஆஸ்திரேலியா கூட நடந்த அந்த செமிஃபைனல் மேட்ச்சில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்தியாவில் இருக்கிற அந்த பொண்ணு விளையாடி 127 ரன் அடித்து ஜெயிக்கிறாங்க. அந்த விக்கெட்டுக்கு இடையில ஓடும் பொழுதெல்லாம் 35 ஓவர் 30 ஓவர் இருக்கும் போதெல்லாம் ஒரு 6 பால் முடிஞ்ச உடனே விளம்பரம் போடுவான். கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க தனக்குள்ளாலே பேசி கொண்டிருக்கிறாங்க. வழக்கமாக கிரிக்கெட் விளையாடும் பொழுது பால் போச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஓடி வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பாலை அடிக்கலாமா, இந்த பாலை ஆடக்கூடாதா, லூஸ் ஓவரில் ஆடலாமா, டார்கெட்டை பற்றி தான் பேசுவாங்க. அந்த பொண்ணு தனக்குள்ளாலே பேசிகிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுது, விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை, ஆண்டவரை உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். அந்த பொண்ணு டீம் ஸ்குவாட்லேயே எடுக்கலை பிரியமானவர்களே. அவங்க வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு அது பின்னணி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்ற பொழுது யூடியூப்லேயும் அந்த செய்தித்தாள்கள்லையும் சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது மும்பையில் மிகப்பெரிய ஒரு லாட்ஜி, அதில் சச்சின் டெண்டுல்கர் இன்னும் வந்துட்டு அம்பானி இதே மாதிரி பெரிய பெரிய நபர்கள்லாம் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவங்க கிடையாது, கிறிஸ்தவங்க தான். இவங்க அப்பா வந்து அந்த பாஸின் மூலமாக நிறைய ஈவெண்ட்டெல்லாம் நடத்துவாங்க பெரிய பெரிய நபர்கள்லாம். அந்த பாஸை வச்சுட்டு அந்த இடத்துல இவங்கெல்லாம் வந்துட்டு ஈவெண்ட் நடத்தலாம். அவங்க அப்பா வந்துட்டு இதே மாதிரி ஒரு மத கூட்டத்தை அந்த பெரிய அந்த ஹோட்டலில் வச்சு நடத்திட்டாரு. பாஸ் இருந்தது, மத கூட்டத்தை நடத்துனாங்க. யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. எப்படியாவது இவங்களை த்ரெட் பண்ணணும், இவங்கள வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டீமை விட்டு எடுக்கிறாங்க, நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அந்த பொண்ணு செமிஃபைனலில் அருமையாக விளையாடி 127 ரன் அடிச்சுது. அது இந்த மாதிரி ஒரு நற்செய்தி கூட்டத்தில் அது பேசியிருந்தா கூட ஒரு 50 பேர் 100 பேர் தான் கேட்டிருப்பாங்க பிரியமானவர்களே. இந்த செமிஃபைனல் முடிஞ்ச உடனே இந்த பேட்டியாளர் வந்து கேட்குறாரு, நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க, கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியான்னு சொன்னால் ஆண்ட பரம்பரையாச்சு எப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோட இருந்தார், அவரோட வழிநடத்துதல் என்னோட இருந்தது. விடுதலை பயணம் 14 இந்த வார்த்தையை நான் உச்சரித்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு ரன் ஓடும் பொழுதும் எடுக்கின்ற பொழுதும் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிரியமானவர்களே. அவங்க ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு இல்லைன்னா அவங்க அதே மாதிரி ஒரு மத போதகம் பண்ணி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட ஒரு 1 கோடி பேர் பார்த்துருப்பாங்க பிரியமானவர்களே. ஆனால் அந்த நற்செய்தி நீங்கள்லாம் யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும் பொழுது 6 கோடி பேருக்கு மேலே
அதை வந்து கேட்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே. இதுதான் நம்ம வாழும் நற்செய்தியாக அழைத்தலில் நிலைத்திருந்து நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. அழைக்கப்பட்ட வாழ்வில் பவுல மாதிரி உத்தம புத்திரனா பழைய பேர் பவுல, பழைய பேர் சவுல், பவுலா மாறின பிறகு கூட 13 நிருபங்களை எழுதின பிறகு கூட அவருக்கு வந்துட்டு பாடுகள் வந்தது, வனாந்தரம் வந்தது, கப்பல் மோதல் வந்தது, சிறை வந்தது, சவுக்கடி வந்தது. நம்ம ஆண்டவருக்காக நிலைத்திருக்கின்ற பொழுது எல்லாமே வரும் பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக நிலைத்திருக்கணும்னா, விண்ணகத்தை நம்ம அடையணும்னா, ஆண்டவரோட அன்பை ரசிக்கணும்னா, ஆண்டவரோட அன்பை ருசிக்கணும்னா உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆயினும் அமைதியோடு இருங்கள். அந்த துணிவோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஆண்டவரோட அன்பை, அந்த அழைத்தல் வாழ்வில் நிலைத்திருந்து அந்த விண்ணகத்தை, அந்த பரலோக மீட்பை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், ஆண்டவரை நாடி தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பித்து நீ ஒளி வீசி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு அன்பு பிள்ளையா நீ வாழ்கின்ற பொழுது, உனக்கு பாடுகள் இருக்கலாம், வனாந்தரம் இருக்கலாம். இயேசுசாமியை அவர் வந்துட்டு அந்த ஆவிக்குரிய வாழ்வில் நிலைந்து அந்த பணி வாழ்வை தொடங்கும் பொழுது, இதோ என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் சொன்ன பிறகு கூட அவருக்கு ஒரு வனாந்தரம் இருந்தது. 40 நாள் பகல 40 நாள் இரவு அந்த வனாந்தர பயணத்தை முடிந்து வந்தவன சாத்தான் மூலமாக சோதனை வந்தது பிரியமானவர்களே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கூட 60 ஆண்டுகளாக இருக்கலாம், 70 இருக்கலாம், இன்னும் வலிமை மிக்கவங்களுக்கு 80 இருக்கலாம். ஆனால் நாள்தோறும் சோதனை வந்துட்டே இருக்கும், பாடுகள் வந்துட்டே இருக்கும், வனாந்தரம் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம இந்த வார்த்தையின் மூலமாக சகித்து கொண்டு போராடும் பொழுது தான் அந்த அழைத்தலுக்குரிய வாழ்க்கையில் தனி குருத்துவமாக இருந்தாலும் சரி, பொது குருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட அன்பை ரசிக்க முடியும், ஆண்டவரோட அன்பை நம்ம ருசிக்க முடியும். மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்கிறது: இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். நம்ம வாழ்க்கையில் வனாந்தரம் வரும், போராட்டம் வரும், பாடுகள் வரும். யோபோட வாழ்க்கையில் எல்லாமே வந்தது. அவர் நண்பர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த இழந்த ஆசீர்வாதத்தை அவர் மீண்டும் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நம்ம இறைவார்த்தை அறிவிக்கிறோம், வாழும் நற்செய்தியாக நம்ம மாறணும். ஒரு ஜெமிமா ரோட்ரிக்ஸை போல, ஒரு சுசில் நத்தனியலை போல, ஒரு லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசனை போல நாம் வந்துட்டு வாழும் நற்செய்தியாக மாறணும் பிரியமானவர்களே. உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆயினும் துணிவோடு இருங்கள். எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, என் வீட்டில் ஒரு விபத்து வந்துருச்சு, என் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம ஆண்டவரோட அன்பில் நம்ம நிலைத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரோட அன்பை நம்ம ரசிக்கின்ற பொழுது, ருசிக்கின்ற பொழுது பாடுகள் வரும், வனாந்தரம் வரும், இன்னல் வரும், இக்கட்டு வரும், பண இழப்பு வரும், தோல்வி வரும், எல்லாமே வரும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பவுலை போல அந்த இடர்பாடுகள் மத்தியிலும் அந்த இன்னல்கள் மத்தியிலும் ஒசையா இறைவாக்கினரை போல இருந்தால் கூட ஒரு விபச்சார பெண்ணை திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது வார்த்தையை முற்றிலுமாக சுதந்திரித்து கொண்டு அந்த அழைத்தலில் நிலைத்திருந்த அந்த ஒசையா இறைவாக்கினரை போல நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம முற்படணும். தானியலை போல இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், பக்கத்து வீட்டில் பிரியாணி வைக்கிறாங்க, என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பிறந்த நாள், நான் அங்கே போனேன்னா அந்த பிரியாணியை நான் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளிக்கிழமை இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமை என் ஃபாஸ்டிங்கை மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியலை போல இந்த விளக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான். ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம ஜெபிக்கணும்னு முடிவெடுத்தோன்னா 3 வேளை எந்த சூழ்நிலை வந்தாலும், கைவலி, கால்வலி, தலைவலி, மரணம், குடும்பத்தில் இழப்ப, வீட்டில் யாருக்குமே எந்த சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னால் கூட 3 வேளை ஜெபிக்கிறதுல அந்த அழைத்தலுக்குரிய அழைத்து நம்ம நிலைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவரோட அன்பை ரசிக்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரோட அன்பை ருசிக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற முடியும். எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். எங்களை இன்னும் அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அழைத்தலுக்குரிய அழைத்தல் என்ற தலைப்பிலே இதோ நாங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருந்த 1 மணி நேரம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அபிரகாமை போல, ஆதாமை போல இந்த அழைத்தலுக்குரிய வாழ்விலே பாடுகள் வந்த பிறகு கூட இந்த வார்த்தையை நாங்கள் விட்டு விலகி, கடவுளோட அன்பை விட்டு விலகி, உலகமயமான காரியங்களில் ஊனியல்பின் இச்சைகளில் நாங்கள் வீழ்ந்து விடாமல், பாடுகள் வந்தாலும், வனாந்திரம் வந்தாலும், சிறையிருப்பு வந்தாலும், கப்பல் சேதம் வந்தாலும், கசையடிகள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், பொருளாதார இழப்புகள் வந்தாலும், உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், அழைப்புக்குரிய அழைப்பிலே நிலைத்திருந்து இந்த வார்த்தையின்படி நடக்க, இந்த அழைத்தல் வாழ்விலே நிலைத்திருக்க, அதை நாங்கள் இந்த வார்த்தையின்படி நடக்க ஆற்றலாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி அப்பா வார்த்தையை சொந்தரித்து இந்த வார்த்தையின்படி நடக்க அந்த தேவையான அந்த பலனை இந்த இணைப்பில் இணைந்திருக்கும், இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கும், இதை
கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை சுதந்திரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்துவீராக ஆண்டவரே. அழைத்தற்குரிய அழைத்தில் எனக்கு வனாந்தரம் வரலாம், சிறையிறப்பு வரலாம், கசையடி வரலாம், பொருளாதார இழப்பு வரலாம், என் மரணமே கூட வரலாமப்பா. என்ன வந்தாலும் அந்த அழைத்தற்குரிய வாழ்வில் நான் நுழைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பை ரசித்து, ஆண்டவருடைய அன்பை ருசித்து இந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படி நடக்க தேவையான பலனை நீ தந்தருளீராக ஆண்டவரே. இதோ இந்த தியானத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையின்படி நடக்க நீர் பலப்படுத்துவீராக அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெத்சபாக்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய லெகியோன்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஆன்மீக குறைபாடுகள் வந்தாலும், தாவீதை போல நாங்கள் பக்கத்திலே நாங்கள் சரணடைந்து மீண்டுமாய் எழுந்து அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் ஓடி அந்த மீட்பின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அழைத்தல் வாழ்விலே நிலைத்திருக்க தேவையான பலனை நீர் தந்தரல வேண்டும்படி உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உயிரும் ஜீவனும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழைத்தவரும் உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரும் உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்துமாம் சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்துமாம் சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே, பொல்லாப்பு நேரி